ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் கேவி சோலார் எனர்ஜி. இந்த வீடியோ முதல் முறையை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 5 HP சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டம். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கல்லாவி, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்கு கல்லாவியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊத்தங்கரை ரோடு போயிட்டு அதுலேருந்து ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா பெருமாள் கோயிலுன்னு சொல்லிட்டு ஒரு கோயில் வழியாக போகும். அந்த வழியில் வந்து கொஞ்சம் முன்னாடி லாஸ்ட்டில் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 5 HP யூஸ்டு சோலாரை போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். இப்போ எல்லாமே ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரெண்டாவது இப்போ புதுசு எல்லாமே கொஞ்சம் ரேட் ஏறி இருக்கிறதுனால பழைய லாட்டு இருக்கிற வரைக்கும் நம்மளது வந்து ரேட்டு கம்மி தான். திரும்ப வந்து ரேட்டு ஏறத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஸ்டாக்கில் புது பேனலும் சரி பழைய பேனலும் சரி கம்மி ரேட்டுக்கு பண்ணிக்கலாம். அடுத்து எல்லாமே ரேட் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 HP 16 பேனலு 320 வாட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். மோட்ரு 5 HP, அது 60 அடி 50 அடி 55 அடி 60 அடி ஸ்பாட்டும் சொன்னாங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா மொத்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 அடிக்குள்ளே தான் இருக்கும். ப்ரெஷரும் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது எப்படி ஒரு 5 அடி 6 அடி 7 அடி பக்கம் ப்ரெஷர் வரணும். அது எப்படி வருதுன்றதும் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 320 வாட்ஸ் யூஸ் சோலார் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாழை மரம் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் 1-2 இது மட்டும் தட்டி விட்டு முடிஞ்ச அளவுக்கு ஓரமாக ஏற்றி போட்டோம். ஏன்னா பின்னாடிக்கு இந்த வாழை மரம் எப்பவுமே இருக்குதுன்னு சொல்ல முடியாது. நம்ம அதுக்கோசம் நம்ம ரொம்ப தள்ளி காட்டுக்குள்ளே போட்டதுனாலும் வேஸ்ட்டு தான், இடம் வேஸ்ட் ஆகும். அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஏற்றி போட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா குழி எடுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருந்தது. ஒரு 2-3 குழி மட்டும், மீது எல்லாமே வந்து கிளியராக குழி டக்குன்னு வேலை ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜிஏ ஸ்டாண்டு நெட்டு போல்டு டைப் தான் ஃபுல்லாகவே எப்போவுமே. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காலையில் ஒரு 6 மணிக்கே வந்ததுனால நம்மளுக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சது. ஒரு 7 மணி 7:30 தான் ஆகும். இது கிணறு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த 60 அடின்னு நான் சொன்னது. ஆனால் 50 அடி தான் இருக்குது, ஆழம் இருக்குது. ஏன்னா மண் ஒரு பக்கம் செஞ்சு கீழே கல்லெல்லாம் உளுந்து ஒரு 10 அடிக்கு பக்கம் எல்லாம் க்ளோஸ் ஆகிட்டுக்குது. மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா 5 HP காயத்ரி பம்பு. ஏற்கனவே மோட்ருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். கம்பெனிலே 1 இயர் தான் வாரண்ட்டி கொடுப்பேன். நான் 1 வருஷம் சேர்த்து கொடுப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்க மோட்ரு காயத்ரி பம்ப்ஸு சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 200 பம்புக்கு மேலே போடணும். 200-250 பம்புக்கு மேலே போட்டிருக்கேன். இன்ன வரைக்கும் ஒரே பம்பு கூட ரிப்பேர்னு வந்ததே கிடையாது. ஒரே ஒரு பம்பு தான் லீடு கட்டாச்சுன்னு சொல்லிட்டு அதுவும் வீடியோ போட்டிருக்கேன். பம்பை கழட்டினோடனே உள்ளே வந்து காப்பர் லோட்டரா அலுமினியம் லோட்டரா எல்லாமே பார்த்து வீடியோவும் போட்டிருக்கேன். அதுவும் காப்பர் லோட்ரு தான் போட்டிருக்காங்க. வைண்டிங் எல்லாமே 6 ஒயர் தான் போட்டிருக்காங்க. உண்மையிலே வந்து குவாலிட்டியாகவும் இருக்குது. மோட்டரும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எல்லாமே கோர்க்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாமே குவாலிட்டியாக தான் போட்டிருக்காங்க. நம்ம ஒயரே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லோரும் போடுறது நிறைய இடத்துல போடுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த பிராண்ட் வேணாலும் போடுவாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 6 ஒயர் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா காப்பர் வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும் 6 ஒயரில் கொஞ்சம் குவாலிட்டி அதிகம். அதேமாதிரி லோட்டரும் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் லோட்ரு அந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஆனால் இது வந்து காப்பர் லோட்ரு எல்லாமே வந்து குவாலிட்டியாக தான் இருக்கும். ஏன்னா அது ஃபஸ்ட்டுருந்தே நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் காப்பர் வைண்டிங்னு. ஆனால் என்றைக்கும் பிரித்து பார்த்ததில்ல. அந்த ஒரு மோட்டர் ப்ராப்ளம் வந்ததுனால லீடு கட் ஆகிட்டுருந்துச்சி. ஏன்னா வைண்டிங் பண்ணும்போது ஏதோ காயம் ஆகிட்டுக்கும் போல் அது ஒரு 4 ஒரு வாரம் வரணுன்னே கட் ஆகிட்டுருந்துச்சி. எடுத்துகிட்டு நானே அந்த லீடு மட்டும் 2 பக்கம் எடுத்து திருப்பி ஜாயின் பண்ணி அப்படியே இறக்கி விட்டேன். உண்மையிலே வந்து சூப்பராக இருக்குது மோட்ரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 16 பேனல் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. மோட்டரோட ப்ரெஷர் சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 6 அடி 7 அடி தள்ளி குதிக்கும், அந்தளவுக்கு ஃபோர்ஸ் இருக்குது. 2 இன்ச் பைப்பில், அதுவும் வெயிலும் மீடியமாக தான் இருக்குது. 37-38 ஃப்ரீக்வன்சி தான் ஏறுது. அந்த வெயில் வந்து பளிச்சுன்னு இல்லை, லைட்டாக வெளிச்சமாக இருக்குது, அவ்வளோதான். லைட்டாக வெளிச்சம், நல்லா பளிச்சுன்னு வெயில் இருந்ததுன்னா இன்னும் 2 அடி சேர்ந்தே குதிக்கும், அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்கும். ஏன்னா 37 ஃப்ரீக்வன்சின்றது 43-44 ஃப்ரீக்வன்சி தான் தண்ணி ஏறும். ஏன்னா ட்ரைவுடைய ஃப்ளோரம் என்னன்றது எப்படி ஓடும், அது என்ன பண்ணால் எவ்வளோ ப்ரெஷரில் ஏறும், எல்லாமே வந்து கரெக்டான ஃப்ளோரம் வச்சா மட்டும்தான் எக்ஸாக்டான ப்ரெஷர் செம்மையாக எடுக்க முடியும். ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளோரம் பெருசாக இது பண்ணாமல் அப்படியே போகிறதுனால தான் ப்ரெஷர் கம்மியாக வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளது எல்லாமே ஃப்ளோரம் பண்ணி கிளியர் பண்ணி எல்லாமே பக்காவாக ஓட ஆரம்பித்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இருக்கிறது கான்க்ரீட் வேலை, இந்த சின்ன ஒர்க்கு இது எல்லாமே முடிச்சுட்டு ப்ரெஷரு கிளியராக இன்னொரு டைம் கூட ஃப்ளோரம் ஒரு டைம் 2 டைம் கிளியராக செக் பண்ணி எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குன்றது எல்லாமே பக்காவான வீடியோ ஒன்று போடுறேன். மோட்ரு ரன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச் பைப்பில் வந்து கனெக்ட் பண்ணி விட்ருக்கேன்.
3 இன்ச்சு பைப்பில் எவ்வளோ ப்ரெஷர் வருது என்னன்றதை பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து ப்ரெஷர் நல்லா இருக்குது. சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் சூப்பராக இருக்குது. 3 இன்ச்சு பைப்பில் ஆன் பண்ணியிருக்கேன். இருக்க ப்ரெஷரே எடுத்துக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.